இல்ல சார் வீட்டுக்குள்ள வர என்ன சார் இருக்கு? என்ன கதை? ஏன் வீட்டுக்கு முன்னாடி நிக்க என்ன காரணம்? பின்னாடி வந்து வாழக்கு போயிருக்கோம். ஏன் வீட்டு பின்னாடி வந்து நிற்காப்புல மச்சுப்படி ஓடி உள்ள இறங்கியிருக்காப்புல. வீட்டு லாக் பண்ணியிருக்காங்க. என்ன வெளியே சொல்லக்கூடாங்க. தப்பா பேசுவாங்க. என்ன கம்ப்ளைண்டா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மச்சுப்படி மச்சுப்படிக்கு உள்ளோடி சார். மச்சுப்படிகளுடைய மச்சுப்படிங்க நான் மேலே தான் ஏறினேன். அது எங்க வீடு அந்த வீட்டுக்கு சார். ஏக்கு மேலே ஏக் சார் ஏறிங்க. என்னன்னு சொன்னா தான் சார் தெரியும். போ பொதுமக்கள் கேள்விக்கு முறையாக பதிலளிக்காமல் திருடனுக்கு தேள் கொட்டியது போல திருதிருவன விழித்தபடி எஸ்கேப் ஆகி செல்லும் இவர்தான் தென்காசி மாவட்டம் விகே புதூர் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார். 2 நாட்களுக்கு முன்பாக மதுபோதையில் பிற்பகலில் மப்டியில் தனது இருசக்கர வாகனத்தில் வீராணம் பகுதிக்கு சென்ற சதீஷ்குமார் அங்குள்ள ஒரு வீட்டில் நுழைந்து அங்கிருந்த பெண்ணிடம் அத்துமீறி நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அங்கு கூடியதால் அந்த வீட்டின் மாடி வழியாக ஏறியவர் பக்கத்தில் இருந்த கோமதி பாண்டி என்பவரின் பூட்டிய வீட்டுக்குள் சென்று ஒளிந்திருக்கிறார். பக்கத்து தெருவில் ஒரு வேலையாக சென்றுவிட்டு திரும்பிய கோமதி பாண்டியும் அவரது மனைவியும் வீட்டின் பூட்டை திறந்தபோது உள்ளே தாளிடப்பட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உள்ளே யார் என்று குரல் கொடுத்தபடி இருக்க வேகமாக கதவை திறந்து அவர்களை தள்ளிவிட்டபடி வந்த சதீஷ்குமார் ஏற்கனவே போன் செய்து வரவழைத்த காவலர் கார்த்திக் என்பவருடன் சேர்ந்து அவரது பைக்கில் அங்கிருந்து கிளம்பியுள்ளார். கோமதி பாண்டியும் அக்கம் பக்கத்தினரும் எதற்காக வந்தீர்கள் என்று கேள்வி கேட்டபோது பதில் எதுவும் சொல்லாமல் திருதிருவன விழித்தபடி தனது பைக்கை விட்டுவிட்டு சென்றுள்ளார். இல்ல சார் வீட்டுக்குள்ள வர என்ன சார் இருக்கு? என்ன கதை? ஏன் வீட்டுக்கு முன்னாடி நிற்காப்புல என்ன காரணம்? பின்னாடி வந்து வாழக்கு போயிருக்கோம். ஏன் வீட்டு பின்னாடி வந்து நிற்காப்புல மச்சுப்படி ஓடி உள்ள இறங்கியிருக்காப்புல. வீட்டு லாக் பண்ணியிருக்காங்க. என்ன வெளியே சொல்லக்கூடாங்க. தப்பா பேசுவாங்க. என்ன கம்ப்ளைண்டா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மச்சுப்படி உள்ளோடி சார். மச்சுப்படிகளுடைய மச்சுப்படிங்க நான் மேலே தான் ஏறினேன். அது எங்க வீடு அந்த வீட்டுக்கு சார். ஏக்கு மேலே ஏக் சார் ஏறிங்க. என்னன்னு சொன்னா தான் சார் தெரியும். போ இதையடுத்து உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கூடுதல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஆனாலும் கோமதி பாண்டியன் தம்பதியர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் சமரசம் செய்து கொள்ளும்படி சதீஷ்குமார் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உதவி காவல் ஆய்வாளரான சதீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் சதீஷ்குமாருக்கு உறுதுணையாக இருந்த காவலரான கார்த்திக் செங்கோட்டை காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உதவி காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், கயத்தாறு, கழுகுமலையிலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை, தென்காசி ஆகிய காவல் நிலையங்களில் பணியாற்றிய போது புகார் அளிக்கவும் விசாரணைக்காகவும் வருபவர்களிடம் பண வசூலில் ஈடுபடுவது, அழகான பெண்களிடம் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது போன்ற செயலில் ஈடுபட்டவர் என்றும் காக்கிகள் தரப்பிலேயே கூறப்படுகிறது. அத்துமீறி அடுத்தவர் வீட்டில் நுழைந்த புகாரில் உதவி காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதே தென்காசி மாவட்டத்தில் ஊத்துமலை காவல் நிலைய காவலர் சைலேஷ் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சைலேஷ் தான் சமீபத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் கடமையை மீறுவது குறித்து வீடியோவில் பதிவு செய்திருந்தார். சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் போது ஒரு 4 மாதத்திற்கு முன்னால்
பணிபுரியும் போது சிவகிரி காவல் பெண் ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவகிரி காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவதும் அல்லது அவருடன் கட்ட பஞ்சாயத்து செய்வது, அதுக்கப்புறம் சட்டத்துக்கு விரோதமான, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும், மணல் மாஃபியா கூட சேர்ந்து கூட்டமைப்பு சேர்ந்து மணல் விற்க வைப்பதும், அதே மாதிரி போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும், அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும், அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும், சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன. இது சிடியில் பதிவு செய்து டிஜிபி மற்றும் மாநில விஜிலன்ஸும் அனுப்பிவிட்டேன். தென்காசி மாவட்டத்தில் உள்ள விஜிலன்ஸ் இந்த அதில் ரவின்னு ஒருத்தர் இருக்காங்க, எஸ்ஐஆட்டு. அவர் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால இங்கே கொடுத்தா ஆதரவு எதுவும் கொடுத்தா இங்கே செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாநில விஜிலன்ஸுக்கு அனுப்பிவிட்டேன். இவரது வீடியோவில் புகார் கூறப்பட்ட ஆய்வாளர் சண்முகலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சைலேஷ் தற்போது பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகிரி காவல் நிலையத்தில் சைலேஷ் பணியாற்றி வந்தபோது அந்த பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் இளம் பெண்ணுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக புளியங்குடி மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நாகர்கோயில் பகுதியில் பதுங்கியிருந்த காவலர் சைலேஷை கைது செய்தனர். பொதுமக்களையும் குறிப்பாக பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய போலீசாரே வேலியே பயிரை மேய்ந்தது போல இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.